ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புதுசாக ஒரு கொசு தண்ணி கூடு கண்டுபிடிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் காலையிலே வந்துட்டேன். ஒரு 8-9 மணி இருக்கும் கரெக்டாக. இப்போ வந்து கூடு தேடுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. ஏற்கனவே நான் வந்து இந்த மரத்தில் ஒரு கூடு கண்டுபிடிச்சி பிரித்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து இன்னொரு கூடு இந்த மரத்துலேயே. அப்படி பிரிக்கலான்னு எடுத்தால் அந்த சிகப்பு எறும்பு இருக்குல்ல, கடிக்கிற எறும்பு நிறைய இருந்துச்சு. கால் கை ஃபுல்லாக போட்டு மண் எடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு வந்தேன், கூடு கண்டுபிடிச்சிட்டானா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டைகள்லாம் கொஞ்சம் பிரித்து எடுக்கிற வேலை இருந்துச்சு. எடுத்துகிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த எறும்புகள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அங்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், முட்டைகள்லாம் கொஞ்சம் பெரிய கூடு போல் கூடு எடுத்துகிட்டு வந்துட்டு முட்டைகள்லாம் பிரித்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இங்கே நல்ல ஒரு லொக்கேஷன், ஃபுல்லாகவே வேர்க்கடலை போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு இடம். பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு மாதிரி இருக்குது இந்த இடமே. முட்டைகள்லாம் பார்த்தாலே தெரியும். அந்த சைடில் மகரந்த தூள் முட்டைகள்லாம் வந்து நல்லாவே வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் முட்டைகள்லாம் ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா குயின் வந்து என்னால் இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு முட்டைகள்லாம் ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டு மகரந்த தூள்கள் முட்டைகள்லாம் தனித்தனியாக வச்சுட்டேன். 1 டே எக்கு, ஓல்டு எக்கு எல்லாத்தையும். மகரந்த தூள்களும் பார்த்தோன்னா கம்மியாக தான் வச்சுருக்கேன். தேன் வந்து இதில் சுத்தமாக வச்சுருக்க மாட்டேன், தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் இதில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மழை நாள்ன்றதுனால அதிகமாக மகரந்த தூள் வச்சாலோ தேன் வச்சா ஈஸியாக வந்து எறும்பு அட்டாக் ஆகிடும். மகரந்த தூள் வச்சுன்னா ஃபங்கல் அட்டாக் வந்துடும். அந்த ஃபங்கல் அட்டாக் வந்து ஈக்களையும் பாதிக்கும், கூடையும் பாதிக்கும். நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆராய்ஞ்சிடணும் அந்த இடத்துல. வேறு எந்த சந்தில் பொந்தில் எதுலேயுமே முட்டை வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சுன்னா பெட்டி எடுத்து மரத்து பக்கத்தில் பிடிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அப்படி பிடிச்சா தான் வெளியே சுற்றிட்டுருக்கல ஈக்கள் அது வந்து அந்த முட்டை வாசனைக்கு வந்து பெட்டியில் கொஞ்சம் உட்காரும். உட்காந்துச்சுன்னா மற்ற ஈக்களையும் வந்து போய் ஈஸியாக கூட்டிகிட்டு வரும். இன்னொன்று ஒரு தவறு செய்யாதீங்க, பெட்டியை வந்து தயவுசெய்து மரத்தில் கட்டாதீங்க. ஏன்னா கட்டெறும்புகள் இருந்துச்சுன்னா கட்டெறும்புகள் வந்து பெட்டியை தாக்கி ஈக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அதுவும் இல்லாமல் முட்டைகளை வந்து திருடி சாப்பிடாதுங்க. பெட்டியே வந்து ஸ்பாயில் ஆகிடும் டோட்டலாக. தயவுசெய்து அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணி கூடு இருக்கிற அந்த கூடு எடுத்தோம்ல, அந்த கூடு இருக்கிற இடத்துக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டு ஒன்று ரெடி பண்ணி அந்த இடத்துல பெட்டியை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஞாபகமாக பெட்டியில் அந்த எடுத்து ஸ்டாண்டில் வச்சுட்டு கிரீஸு இல்லை ஆயில் ஏதாச்சும் தடவி விடுங்க. இல்லை அங்கே பிசுனு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்டை சுற்றி கொஞ்சம் தடவி விடுங்க. ஏன்னா வந்து கட்டெறும்புகள் வந்து அதுலேயும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனா குயின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேன் வந்து நான் டம்ளரில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த டம்ளரில் இருக்கிற தேனில் பார்த்திங்கன்னா அந்த குயின் எப்படியோ நான் தள்ளும்போது கீழே அந்த தேனில் விழுந்து கடைசியாக தேன் எடுத்தால் அந்த குயின் அது உள்ளே இருக்குது. கொஞ்சம் குயின் வேறு டேமேஜ் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் அதில் வேறு அந்த ஒரு இறந்த தேனி வந்து அது காலில் மாட்டிகிட்ருக்கு. அது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. குயின் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. டேமேஜ் ஆகிடுச்சின்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அதை எடுத்து பொறுமையாக கூடு உள்ளே போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிரும் கரெக்டாக நான் கூடு பிரித்து வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கூடுகள்லாம் வந்து நல்லாவே கட்டிகிட்ருக்காங்க. பிசின்லாம் வச்சு அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு நல்லாவே வந்து ஓட்டையெல்லாம் அடைச்சிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நல்லாவே நடந்துகிட்ருக்கு. இதை பற்றின அப்டேட் வீடியோ வந்து இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு போடுறேன். அப்போ தான் வந்து அந்த கூடுகள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் கட்டிகிட்ருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல நினச்சிது. மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பண்ண அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கொசு தண்ணியை குயினை கொஞ்சம் பத்திரமா எடுத்து வைங்க. வீடியோக்களை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு கொசு தண்ணி வளர்ப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.